சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். கார்கில் வெற்றி தினம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரெஞ்சு தூதரகம் எதிரில் அமைந்துள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் கொண்டாடப்பட்டது. மது போதையில் கடலில் இறங்கிய சென்னை சுற்றுலா பயணி மீட்கப்பட்டார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் மாணவர்கள், இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் மற்றும் ஓய்வு பெற்ற IPS அதிகாரி சைலேந்திர பாபு ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். கார்கில் வெற்றி தினம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரெஞ்சு தூதரகம் எதிரில் அமைந்துள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரசு சார்பில் கார்கில் வெற்றி தினம் இன்று புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரெஞ்சு தூதரகம் எதிரில் அமைந்துள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு போர் வீரர் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து கார்கில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன், அமைச்சர்கள் ராஜவேலு, VP சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம் என்கிற AKD, அழகு என்கிற அழகானந்தம், செந்தில் என்கிற ரமேஷ், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான், காவல்துறை தலைமை இயக்குனர் திருமதி ஷாலினி சிங், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், அரசு செயலர் KC சுரேந்தர், செய்தி மற்றும் விளம்பரத்துறை மற்றும் முப்படை நலத்துறை இயக்குனர் S சக்திவேல், இந்திய கடலோர காவல் படை, தேசிய மாணவர் படை அதிகாரிகள் மற்றும் முன்னாள் இராணுவ வீரர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டு போர் வீரர் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து கார்கில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மது போதையில் கடலில் இறங்கிய சென்னை சுற்றுலா பயணி மீட்கப்பட்டார். புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த சென்னையைச் சேர்ந்த இருவரில் ஒருவர் மது போதையில் கடலில் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடையை மீறி கடலுக்குள் இறங்கினார். அப்போது ராட்சத அலையில் சிக்கி தத்தளித்த அவரை பாதுகாப்பு பணியில் இருந்த கடலோர காவல் படையினர், பெரிய கடை போலீசார் மற்றும் லைஃப் கார்டுகள் ரமேஷ், சுந்தர் ஆகியோர் விரைந்து சென்று பத்திரமாக மீட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அதிகாரிகள் சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் மாணவர்கள், இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் மற்றும் ஓய்வு பெற்ற IPS அதிகாரி சைலேந்திர பாபு ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இதில் மாணவர்கள், இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் இருந்து துவங்கிய இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அமைச்சர் ராஜவேலு, முன்னாள் IPS அதிகாரி சைலேந்திர பாபு ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதில் ஓடிய அனைவரும் புதுச்சேரியின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது.
போலீஸ் மகாராஷ்டிரா மாநிலம் பண்டர்பூர் பாண்டுரங்கர் ஆலயத்தைப் போல புதுச்சேரியிலும் ஆஷாட ஏகாதசி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மகாராஷ்டிரா மாநிலத்தின் பண்டர்பூரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ பாண்டுரங்கநாதர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆஷாட ஏகாதசி திருவிழாவை ஒத்த வகையில் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட கவிக்குயில் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாலட்சுமி ருக்குமாயி சமேத ஸ்ரீ பாண்டுரங்கநாதர் ஆலயத்தில் ஆஷாட ஏகாதசி பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. மகாராஷ்டிராவில் உள்ள பண்டர்பூர் ஆலயத்தின் கட்டமைப்பு மற்றும் வழிபாட்டு முறையை பின்பற்றி சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆலயம் அமைக்கப்பட்டது. பண்டர்பூர் ஆலயத்தின் வடிவமைப்பை ஒத்த அமைப்பில் உருவாக்கப்பட்டிருப்பது இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பாகும். ஜூலை 17 முதல் 26ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெற்ற இந்த பெருவிழாவில் தினமும் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், மகா தீப ஆராதனை, பஜனை, நாம சங்கீர்த்தனம், ஆன்மீக சொற்பொழிவுகள், திருக்கல்யாண உற்சவம் உள்ளிட்ட பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. குறிப்பாக இந்த ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். மகாராஷ்டிரா பண்டர்பூர் ஆலயத்தில் நடைபெறும் ஆஷாட ஏகாதசி விழாவிற்கு இணையான ஆன்மீக மரபுகளுடன் புதுச்சேரியிலும் இந்த விழா நடைபெற்றது பக்தர்களை பெரிதும் கவர்ந்தது. கோயில் நிர்வாகி கூறுகையில், மகாராஷ்டிரா பண்டர்பூர் ஆலயத்திற்கு செல்ல முடியாத பக்தர்களும் அதே ஆன்மீக அனுபவத்தை பெறும் வகையில் இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டுள்ளது என்றார். இந்த ஆண்டுக்கான ஆஷாட ஏகாதசி விழா அனைத்து சடங்குகளுடனும் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு பாண்டுரங்கநாதரை தரிசித்து அருள் பெற்றனர் என்றார். பக்தர்கள் கூறுகையில், மகாராஷ்டிராவில் நடைபெறும் ஆஷாட ஏகாதசி விழாவிற்கு இணையாக புதுச்சேரியிலும் இந்த விழா நடைபெறுவது பெருமைக்குரியது. இந்த ஆண்டும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை தரிசித்து ஆன்மீக பலன் பெற்றனர் என்று தெரிவித்தனர். முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு தட்டாஞ்சாவடியில் வாழ்வாதார உதவியாக பயனாளிகளுக்கு தள்ளுவண்டிகள் வழங்கிய மக்கள் சேவகர் அசோக் ஆனந்தன். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் ஸ்ரீ மதி விஜயலட்சுமி அம்மாள் அறக்கட்டளை சார்பில் சிறப்பு நலத்திட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தினந்தோறும் உழைத்து வாழ்வாதாரம் மேற்கொள்ளும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு தங்களது தொழிலை தொடங்கி சுயமாக வருமானம் ஈட்டும் வகையில் மக்கள் சேவகர் அசோக் ஆனந்தன் அவர்கள் தனது சொந்த செலவில் தள்ளுவண்டிகளை வழங்கினார். இந்த உதவியின் மூலம் பல குடும்பங்கள் நிலையான வருமானத்தை பெற்று தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்லும் வாய்ப்பை பெற்றுள்ளனர். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் பிறந்தநாளை வெறும் விழாவாக மட்டுமல்லாமல் மக்களின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சமூக நலத்திட்டமாக கொண்டாடிய மக்கள் சேவகர் அசோக் ஆனந்தன் அவர்களின் செயலை பொதுமக்கள் மனமாற பாராட்டினர். இந்த நிகழ்ச்சி தட்டாஞ்சாவடி தொகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றதுடன் சமூக அக்கறையுடனும் மக்கள் நல நோக்கத்துடனும் நடைபெற்ற சிறப்பான நிகழ்வாக அமைந்தது. நீ தோக்கணும்னு நினைக்கிறத விட நீ ஜெயிக்க கூடாதுன்னு இந்த உலகம் நினைக்கும். நீதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லும். நீ போதாதுன்னு சொல்லும். ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்கும். நான் சராசரி இல்ல, சாதிக்க பிறந்தவன்னு தெரியும். நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும். உனக்கு மட்டும்.
பியூட்டிஃபுல்லா உனக்கு மட்டும் பேலே பை ஜோஸ் ஆலுகாஸ். புதுச்சேரியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு மற்றும் ஆசிரியர்களுக்கு நன்றி பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் 2001 முதல் 2006 கல்வியாண்டு வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் சார்பில் தங்களுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களுக்கு நன்றி பாராட்டு விழா மற்றும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா இன்று பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. காலை 9:15 மணி முதல் பிற்பகல் 1:15 மணி வரை நடைபெற்ற இந்த விழாவிற்கு பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியரும் ஓய்வு பெற்ற முதன்மை கல்வி அலுவலருமான அனுமந்தன் தலைமை தாங்கினார். பள்ளியின் துணை முதல்வரும் அரசு மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர் பாக்கியலட்சுமி முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் தங்களது கல்வி மற்றும் வாழ்க்கை பயணத்தில் முக்கிய பங்காற்றிய ஆசிரியர்களான தெய்வநாயகம் ராமதாஸ், மோகன முரளிதரன், ராமலிங்கம், வசூலுதீன், எழிலரசி, கற்பகாம்பாள், மங்களம், சங்கரி தேவி, மாரியம்மாள், லதா, தனிகாச்சலம், சுப்பிரமணியன், வேலுச்சாமி, பாஸ்கர், மாரியம்மாள், ராமகிருஷ்ணன், மலர்விழி, ஜீவானந்தம், சரவணன், இந்திரா மற்றும் சண்முகப்பிரியா ஆகியோருக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். இதனைத் தொடர்ந்து 2001 முதல் 2006 வரை ஒன்றாக பயின்ற முன்னாள் மாணவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்தித்து பள்ளி நாட்களின் இனிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இவ்விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் பிற்பகல் மதிய உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் நிலைத்தன்மை பயிற்சியாளர்கள் லீக் அறிமுகம். MSME தொழில்களை உலகத்தரத்திற்கு உயர்த்த புதிய முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. புதுச்சேரியில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை உலகளாவிய போட்டித்திறன் கொண்ட நிறுவனங்களாக மாற்றும் நோக்கத்தில் நிலைத்தன்மை பயிற்சியாளர்கள் லீக் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விக்சித் பாரத் 2047 தேசிய கல்விக் கொள்கை, ஐக்கிய நாடுகளின் நிலையான வளர்ச்சி இலக்குகள் மற்றும் ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ எஃபெக்ட் போன்ற தேசிய வளர்ச்சி இலக்குகளுக்கு ஏற்ப இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் இந்திய நிலைத்தன்மை பயிற்சியாளர்கள் குழு, ZHA அறக்கட்டளை மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நிபுணர்களின் ஒத்துழைப்புடன் செயல்படுத்தப்படுகிறது. தொழில் முனைவோர், கல்வியாளர்கள், மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், அரசு அதிகாரிகள், தொழில் வல்லுநர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் ஒரே தளத்தில் இணைத்து தொழில்களின் நிலைத்தன்மை, தர மேம்பாடு, புதுமை, டிஜிட்டல் மாற்றம், செயற்கை நுண்ணறிவு, சுற்றுச்சூழல் பொறுப்பு, சமூக பொறுப்பு மற்றும் நல்ல நிர்வாகம் ஆகிய துறைகளில் திறன் மேம்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாகும். 4 கட்டங்களாக செயல்படுத்தப்படும் SPL திட்டத்தின் முதல் கட்டத்தில் தொழில் நிறுவனங்களின் தற்போதைய நிலை மதிப்பீடு செய்யப்படும். 2ஆம் கட்டத்தில் ZED, ESG உள்ளிட்ட தரச் சான்றிதழ்கள் மற்றும் நிலைத்தன்மை தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்படும். 3ஆம் கட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை சார்ந்த திறன்களை மேம்படுத்துகின்றன. இறுதி கட்டத்தில் தேசிய மற்றும் சர்வதேச சந்தைகளில் போட்டித்திறனை உயர்த்தி ஏற்றுமதி வாய்ப்புகளை விரிவுபடுத்த தேவையான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும். இந்த திட்டத்தின் மூலம் புதுச்சேரி மாநிலத்தை நிலைத்தன்மை சார்ந்த தொழில் வளர்ச்சியின் முன்னோடி மாநிலமாக உருவாக்குவதுடன் 2047ஆம் ஆண்டுக்குள் உலக தரத்திலான தொழில் சூழலை உருவாக்கவும், தொழில் முனைவோரின் உற்பத்தி திறன், தரம், ஏற்றுமதி மற்றும் புதுமை திறனை மேம்படுத்தவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மேலும் 100க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்துறை நிபுணர்கள் இந்த முயற்சியில் பங்கேற்று நிலைத்தன்மை சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கான ஒருங்கிணைந்த சூழலை உருவாக்குவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார்கில் வெற்றி தினம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரெஞ்சு தூதரகம் எதிரில் அமைந்துள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் கொண்டாடப்பட்டது. மது போதையில் கடலில் இறங்கிய சென்னை சுற்றுலா பயணி மீட்கப்பட்டார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் மாணவர்கள், இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் மற்றும் ஓய்வு பெற்ற IPS அதிகாரி சைலேந்திர பாபு ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர்.